இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஜாம்பவான் என்று போற்றப்படுவர் சச்சின் டெண்டுல்கருங்க. இந்திய கிரிக்கெட்டின் மிகப்பெரிய சாதனையாளர். அவர்ட்ட ஒரு தாட்டி பேட்டி கேட்றாங்க. "ஏங்க உங்களுக்கு வாழ்க்கையில மிக இக்கட்டான நிலைமை அப்படின்னு ஏதாவது வந்திருக்குதா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, "நான் சின்ன பையனா இருக்கிறப்பயே முதல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருந்தோம். அப்ப அங்க கீழ வந்து கிரிக்கெட் போட்டி நடக்கும். அப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு கிரிக்கெட்டே. அப்ப முதல்ல ரப்பர் பந்துல ஆடுவோம். அப்ப முதல்ல நான் பேட்ட புடிச்சோனே என்னோட நண்பர்கள்லாம் பயங்கரமா உற்சாகப்படுத்துனாங்க. நான் பேட்ட புடிச்சு போய் நின்னேன். நின்னோனே, உடனே அந்த எதித்தால பந்து பவுலிங் பண்ணாங்க. முதல் பாலே நான் போல்டுங்க. அப்போ நண்பர்கள் கைதட்டின நண்பர்கள்லாம் அப்படியே மூஞ்சியே இல்லைங்க. அவங்க ஏமாந்துட்டாங்க. உடனே நான் அவங்கள வந்து என்னடா சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவங்ககிட்ட வந்து, "பந்து ரொம்ப கீழ வந்தது. அதனால இப்படி போல்ட் ஆயிட்டேன்." அப்படின்னு சொல்லி சமாளிச்சேன். மறுபடியும் 2வது அடுத்து மறுபடியும் போட்டி வச்சாங்க. மறுபடியும் எனக்கு பேட்டிங் குடுத்தாங்க. அதுல வந்து ஒரே ஒரு ரன்னு தாங்க எடுத்தேன். 2வது பால்ல போல்டு. அப்பயே வெளிய வந்துட்டேன். 1 ரன் எடுத்தேன், 1 ரன் எடுத்தேன்னு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். 3வது மறுபடியும் போட்டி வச்சாங்க. அதில எடுத்தோனே முடிஞ்சு டக் அவுட்டுங்க போல்டு. முதல் பால்லயே. அப்போ மொத்தம் 3 மேட்ச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் கலந்துக்கிட்ட 3 மேட்ச்லயும் நான் எடுத்தது ஒரே 1 ரன்னு தான். இருந்தாலும் என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் 1 ரன் எடுத்துட்டேன், 1 ரன் எடுத்துட்டேன் அப்படின்னு பெருமையா பேசினேன். அத என்னுடைய நண்பர்கள் ரசிச்சு பரவால்லப்பா, நீ முதல் 3 இதுலயும் 1 ரன் எடுத்துட்டியே அப்படின்னு உற்சாகப்படுத்துனாங்க. அந்த உற்சாகம் தான் என்னுடைய கிரிக்கெட் வாழ்வினுடைய ஆதாரமாக இருந்தது. அதற்கப்புறம் தான் செஞ்சுரி அடிச்சேன். டெஸ்ட் போட்டியில 51 செஞ்சுரி. அதே மாரி ஒன் டே மேட்ச்ல 49 செஞ்சுரிங்க. 1990ல ரூ. 30,00,00,000 ஏலம் எடுக்கப்பட்ட, ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரர். அப்போ 30,00,00,000ன்னா பார்த்துக்க இன்னைக்கு 3000,00,00,000. அவ்வளவு பெரிய சாதனையாளர் சச்சின் டெண்டுல்கர். அவர் சொல்ற ஒரு அற்புதமான வார்த்தை, "வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியமல்ல. வாழ்க்கை எவ்வாறு நிறைவாக, சிறப்பாக முடிக்கிறோம் அல்லது நிறைவு செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம்." அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ தன்னுடைய வாழ்நாள்ல மிக நீண்ட காலம் கிரிக்கெட்ல இருந்தவர் சச்சின் டெண்டுல்கர். மிக குறுகிய காலத்திலேயே 10,000 ரன் அடித்தவர் சச்சின் டெண்டுல்கர். இந்திய கேப்டனாகவும் நீண்ட காலம் இருந்தவர். ராஜ்யசபா உறுப்பினராக எம்பியாக இருந்தவர். பாரத ரத்னா விருது பெற்றார். மிக உயர்ந்த பதவிகளை எல்லாம் பெற்றார். அப்போ அவரு ஆரம்பத்தில இருக்க அந்த வாழ்க்கை 3 பால்ல 1 ரன்னுங்க, 2 போல்ட்டு. அப்ப இது நம்ம ஏன் சொல்றோம்ன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் துவக்கத்தில் நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்பயே அவர் வந்து நம்ம கிரிக்கெட்ல ஆகாதுன்னு போயிருந்தாருன்னா, இவ்வளவு பெரிய சாதனையாளர் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். அதனால இந்த அனுபவங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அதை நாம் சச்சின் டெண்டுல்கரைப் போல நல்லபடியாக, நேர்மறையாக மாற்றிக்கொண்டு வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம்.